ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் பழம்பெரும் நடிகர் டி ராமராவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்துள்ளார். திரைத்துறையில் டி ராமராவின் பங்களிப்பு இளைய தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சிக்கிம், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மே 29, 30 தேதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். சிக்கிம் மாநிலம் உருவானதன் 50வது ஆண்டு விழாவில் அவர் பங்கேற்கிறார். மேற்கு வங்கத்தின் ஆலிபர்ஜுவார் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதேபோன்று பீகாரின் காரக்கட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 48,520 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் டி ராமராவின் பிறந்த தினத்தை அவரது தெலுங்கு தேசம் கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். தலைநகர் தில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராமராவின் திருவுருவச் சிலைக்கு அக்கட்சி தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஐக்கிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ஜா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழுவினர் சிங்கப்பூர் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு இந்தோனேஷியா சென்றடைந்தனர். இக்குழுவினர் சிங்கப்பூர் தலைவர்களை சந்தித்து தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடு குறித்து எடுத்துரைத்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஜூன் 2 தேதி தண்டனை அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்துள்ளார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்குவதாக நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் கூறினார். இந்நிலையில் இன்று காலை ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். அவர் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தீர்ப்பளித்தார். தண்டனை விவரம் ஜூன் 2 தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி கூறினார். பீகாரின் சாம்பரன் மாவட்டத்தில் மதுபானம் கடத்த பயன்படுத்தப்பட்ட குதிரையையும் அதன் மீது கட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 50 லிட்டர் மதுபானத்தையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கடத்தல்காரர் தப்பியோடியதாக காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்டவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கண்காணிப்பு கேமரா, வைஃபை வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பேருந்து சேவையை அம்மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பயணிகளின் பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த பேருந்தில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஏக்நாத் ஷிண்டே கூறினார். கொச்சி கடற்பகுதியில் கடந்த 24 தேதி நீரில் மூழ்கிய லைபீரியா நாட்டு கண்டெய்னரை அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 3 நாட்களுக்கு பிறகு அந்த கண்டெய்னர் அப்புறப்படுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரரும் சீர்திருத்தவாதியுமான விநாயக் தாமோதர் சாவர்கரின் 142வது பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தில்லியில் அவரது புகைப்படத்திற்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ், மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, பிரதாப் ராவ் ஜாதவ், முரளிதர் மோகல் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய ராணுவத்தின் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் ராணுவ மருத்துவர்கள் பங்கேற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே கார் டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் மதுரையைச் சேர்ந்த காவல்துறை சார்பு ஆய்வாளரின் மனைவி மற்றும் மகன் உயிரிழந்தனர். மதுரை ரிசர்வ் லைன் பகுதியில் ஆயுதப்படை சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் வெள்ளைப்பாண்டி தமது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் காரில் சின்னமனூர் சென்றபோது இந்த விபத்து நேரிட்டது. இதில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவரது மனைவியும் மகனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்.